குட்டீஸ், தமிழோடு பழகலாம். செடியின் பெயர் என்ன? விடை சப்பாத்தி கல்லி. தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க போகுது காய்கறியின் பெயர் என்ன? விடையை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குட்டீஸ், கதை பகுதியில் கடலம்மாவின் பெருமை அப்படிங்கிற கதையை கேட்கலாம் வாங்க. கடலுக்கு எப்பவுமே ஒரு பெருமையும் திமிரு இருக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப பெரியவன், நான் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரியவன், பெரிய நீர்நிலை அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணம். ஏன்னா ஏரி, ஆறு, குளம் இதை விட கடல் ரொம்ப பெருசு இல்லையா? அதனால அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி ஆறு, ஓடை, ஏரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெள்ளம் இதெல்லாம் வந்தால் உடஞ்சி என்ன செய்யுது? எல்லாமே அந்த தண்ணியில் எங்கே வருது? கடலை தான் கலக்குது. அதனால் கடலுக்கும் ஒரு கர்வம் இருக்குது. எங்கே இருந்தாலும் அதெல்லாம் ஏன்ட்ட தானே வராங்க அப்படின்னு ஒரு கர்வமும் அதுக்கு இருக்குது. இது மாதிரி ஊற்று தண்ணி, ஆற்று, ஏரி இந்த தண்ணிலாம் உடப்பாகி கலக்க வரப்ப கடல் சொல்லுது, நீங்கள் என்கிட்ட வந்து கலக்க வரீங்க, என்கிட்ட வந்து முத்து இருக்குது, பவளம் இருக்குது. அதோட பெருமை சொல்லுது கடலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. மீன் வகைனா நிறையா இருக்கு இல்லையா? சுறா மீன், கடல் குதிரை, பருந்து மீன், தவளை மீன், தட்டை மீன், கிளி மீன், ஓடு மீன், பெட்டி மீன், அணில் மீன் இப்படின்னு நிறைய திமிங்கலம் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் மீன் வகைகள் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நான் வந்து 50% to 80% ஆக்சிஜன் வந்து உங்கள் மனுஷனுங்களுக்கு தரேன். சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை நான் தரேன். அதே மாதிரி என்கிட்ட மினரல் ரிசோர்ஸு, பவர் ரிசோர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அதாவது கனிம பொருட்கள், சக்தி வளங்கள், எண்ணெயெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பூமிக்கு லங்ஸ்ன்னு கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அதனுடைய பெருமையெல்லாம் சொல்லுது. இத்தனை பெருமை உள்ள என்கிட்ட வந்து நீங்கள் என்கிட்ட அடைக்கலமாக வரீங்க இல்லையா? ஏரியை பார்த்து சொல்லுது, ஆற்று தண்ணி இதெல்லாம் பார்த்து சொல்லுது. அது இவ்வளோ பெருமை உள்ள என்கிட்ட வந்து நீங்கள் அடைக்கலமாக வரப்ப நீங்கள் எதாவது என்கிட்ட பரிசாக கொண்டு வரீங்களா? எதுவுமே இல்லை அப்படின்னு கடல் சொல்லுது. ஆனால் மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க? இந்த ஆற்று தண்ணி, ஏரி இவங்களாம் ஒன்றும் பேச முடியல. எது பேசினாலும் கடைசியில் என்ன செய்யணும்? கடலை தானே கலக்கணும். அதனால் இது கடலை எதிர்த்து பேசாமல் அவங்களாம் அமைதியாக இருக்காங்க. இப்படி இருக்கப்ப கடலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஊற்று தண்ணி தோன்றுது. அது வந்து பூமியிலேருந்து தானாக அந்த தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஊறும். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி பிடிக்கணுன்னாவே ஒரு நாள் வெயிட் பண்ணினா தான் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுற தண்ணியை நம்ம பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு நிதானமாக தான் ஊறும். இந்த மாதிரி இருக்கப்ப அந்த வழியாக ஒரு ஃபிஷர்மேன் வரான். அவன் வந்து இந்த ஊற்று தண்ணியை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு குழி தோண்டி என்ன செய்கிறான்? ஊற்று தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுதில்ல, அது ஒரு துணி, அது மேலே ஒரு துணி போட்டு அந்த துணி நல்லா நனைஞ்சோன்னே அதை ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சி இது மாதிரி தண்ணியை சேகரிச்சிட்ருக்கான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிட்ருக்கான். இதை பார்த்தோன்னா கடலுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. ஃபிஷர்மேன்ட்ட பேசுது, கடல் பேசுது, ஏன்பா நீ என்ன முட்டாளா? காலையிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கிண்ணமே நிரம்பலை. நான் வந்து எவ்வளோ பெருசு கடல், எவ்வளோ பெரிய நீர்ப்பரப்பாக இருக்கேன். நீ என்கிட்ட வந்து ஒரு நிமிஷத்தில் அள்ளுன்னா தண்ணி கிண்ணத்தில் நிரம்பிடும். அது தெரியாமல் நீ இப்படி முட்டாள் மாதிரி காலையில் இந்த வெயிலில் இந்த மாதிரி தண்ணியை சேகரிச்சிட்ருக்க, என் பெருமை உனக்கு தெரியல அப்படின்னு அந்த கடல் கேலியாக பேசுது. அதுக்கு அந்த ஃபிஷர்மேன் சொல்கிறான், நீ ரொம்ப பெருமை பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து உன் தப்பு இல்லை. நீ வந்து மற்றவங்கள்ட்ட உன் பெருமையை பேசுகிறவங்க மற்றவங்க என்ன செஞ்சுருக்கணும்? மற்றவங்க பெருமையை பேசுகிறப்ப மற்றவங்கெல்லாம் உன்னுடைய குறைகளையும் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ இவ்வளோ பெருமை பேச மாட்ட. உன்கிட்டையும் சில குறைகள் இருக்கு இல்லையா? அது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கடல் வந்து சிரிக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது? நான் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கேன், அளவில் பெரிய பரப்பில் இருக்கேன். நான் வந்து மற்றவங்களுக்கு செல்வம் தரேன், முத்து பவளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ரொம்ப வேல்யூவான பொருளும் இருக்குது. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான உப்பும் என்கிட்ட இருக்குது. அது இது மாதிரி மற்ற நதிகளும் என்கிட்ட வந்து கலக்கிறப்ப நான் அவங்களுக்கு இடம் தரேன், அடைக்கலம் தரேன். இவ்வளோ பெருமை உள்ள என்னை வந்து நீ வந்து குறையாக சொல்கிற அப்படின்னு கடல் சொல்லுது. உடனே அந்த ஃபிஷர்மேன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எதுக்கும் யூஸ் இல்லை. நீ வந்து முத்து பவளம்லாம் இருக்குதுன்னு சொல்கிற, அது எடுக்க வரவங்க வந்து அதை மட்டும் எடுக்க தான் வராங்க ஒழிய உன்னை விரும்பி வரலை, கடலை விரும்பி வரல. அந்த முத்தும் பவளம் கிடைக்கணுன்ட்டா உன்கிட்ட வராங்க. அந்த முத்து பவளம் எடுக்க வரவங்க கடல் மூழ்கி எடுப்பாங்க இல்லையா? மூழ்கி வெளியில் வர்றப்ப அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிருப்பாங்க. அந்த தண்ணி அதை வந்து தூண் தான் துப்புவாங்க. ஏன்னா அவ்வளோ உப்பாக இருக்கும், அதை வந்து குடிக்க முடியாது. அதே மாதிரி
சமையலுக்கும் ஓரளவு தான் உப்பை எடுக்க முடியும், நிறைய போட்டால் சாப்பிட முடியாது. இதே இந்த ஊற்று தண்ணியை வந்து அதுகிட்ட வந்து பொண்ணோ பொருளோ இல்லை, இருந்தாலும் நான் வந்து காலையிலேருந்து டைம் செலவு பண்ணி அந்த ஊற்று தண்ணியை சேகரிக்கிறேன். ஏன்னா அது வந்து நல்ல சுவையாகவும் நல்லா இருக்கும். இது வந்து எங்களுக்கு உடம்புக்கு நல்லது, எங்களுக்கு இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மீனவன் சொல்கிறான். அந்த ஊற்று தண்ணியை வந்து பெருமையாக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து அது அந்த தண்ணி இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியாது. உப்புனா கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். இதே வந்து மற்ற ஆற்று தண்ணி, ஏரி இதெல்லாம் வந்து உன் கடலில் கலக்கலை அப்படின்னா கொஞ்சம் வருஷத்தில் நீயும் வற்றி போயிடுவ அப்படின்னு சொல்கிறேன். அதோடைய பெருமையை குறைக்கிற, நீ ரொம்ப கர்வமாக இருக்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவன் சொல்கிறான். இதெல்லாம் சொன்னோன்னே கடலுக்கு புரியுது நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கடல் வந்து உண்மையை ஒத்துக்குது. எல்லாமே சமந்தான், இது நம்ம வந்து நம்மளே பெருமை பேசிக்கிட்டோம், இது இல்லை எல்லாருமே சேர்ந்து இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அது புரிஞ்சுக்குது கடல். குட்டீஸ் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.